சீர்காழி அருகே திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், தற்போது அங்கு விழாவிற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம் என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து திருவெண்காட்டில் அருள்மிகு புதன் ஸ்தலமாக நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய அருள்மிகு பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி 8 கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது. இன்று காலை 8வது கால யாகசாலை பூஜை முடிவடைந்து மகா பூர்ணாவதி தீபாராதனையுடன் கலங்கள் புறப்பாடாகி கோவிலை வளம் வந்து விமான கலசத்தை அடைந்தது. அங்கு சரியாக 9:05 மணிக்கு கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியார்கள் இந்த கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பாக நடத்தி வைத்தனர். விமர்சையாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக திருவிழாவில் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமே சுற்று வட்டார மாவட்டத்தில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழக முதல்வரின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று தற்போது வழிபாடு செய்து வருகின்றனர். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். தற்போது கும்பாபிஷேகம் நிறைவு பெற்று மூலவ சன்னதிகளுக்கான கும்பாபிஷேகம் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன்.